எல்லாரும் கரங்களை தட்டி வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைத்திடும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைத்திடும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை இன்னைக்கு உங்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. For your shame ye shall have double, and for confusion they shall rejoice in their portion. Therefore in their land they shall possess the double, and everlasting joy shall be unto them. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கொடுக்கிற 7 விதமான மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். அதில் உச்சக்கட்டமாக தான் பார்க்கும் பொழுது 7வது வசனம். அதில் 7 முக்கியமான மாற்றங்கள்ல 7வது வசனத்தில் தான் 6-7 ஆண்டவர் இயேசு செய்கிற மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற இயேசு பிசாசினால் கொண்டு வரப்பட்ட பிரச்சனைகளை மாற்றி ஜனங்களை விடுவித்து ஜனங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு விடுதலை தரும்படியாக என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணி. இயேசுவின் நாமத்தை நம்ம அறிவிக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்து கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது நான் சொன்ன பார்த்துங்க 7 விதமான மாற்றங்களை செய்தார்னு சொல்லி. அதில் முதல் மாற்றம் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 61வது அதிகாரம் 1வது வசனத்தில் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. மனதளவில் சிறைப்பட்டிருக்கிற ஒரு பெருந்திரள் கூட்டம். பிசாசானவன் இந்த பாவத்தை மனுஷனுக்குள்ளே கொடுத்து முதல்ல மனுஷனை ஆழ்த்தினது என்ன தெரியுமா? சிறையிருப்புக்குள். இயேசு செய்த முதல் காரியம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. 2வது பார்க்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதல். 3வது கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். அடுத்து பிசாசானவன் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு போராயுதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது வசனத்தில் கடைசியாக சொல்லப்படுது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். அதில் இன்னைக்கு ஜனங்கள் அநேகர் ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க. இங்கிலீஷில் டு கம்ஃபர்ட் ஆல் தட் மோன். இன்னைக்கு கூட இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறப்போ ஒரு துயரத்தோடு வந்திருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத துயரங்கள். 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா சீயோனில் துயரப்படுகிறவர்களை சீர்படுத்த வந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் எரிஞ்சு கருகி போன ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து சீர்படுத்தி மறுபடியும் புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார் என் தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தும் போது என்ன செய்கிறார்னா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை. இன்னைக்கு துயரப்பட்டு வேதனையோடு முகத்தில் ஒரு மலர்ச்சியே இல்லாமல் வருகிறவர்களை மனமகிழ செய்து
இந்த இடத்தை விட்டு வெளியே போக மகிழ்ச்சியாக வெளியே கொண்டு போக போகிறார். கடைசியில் நீங்கள் பாருங்க 7வது வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டு, வெட்கப்பட்டவர்கள் லட்சை அடைந்தவர்கள் இருக்கு. அதை தான் இன்னைக்கு முக்கியப்படுத்தி இன்னைக்கு பேச இருக்கிறோம். பாவத்தின் உச்சக்கட்டமான விளைவு மன துயரம் மாத்திரமல்ல, மனுஷனுக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்கி விட்டான். ஷேம் இருக்கிறதுல நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைனா வெட்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நிமித்தமாக ஐயோ வெட்கப்பட்டு போயிட்டேனே, உறவினர் மத்தியில் வெட்கப்பட்டு போயிட்டேனே, குடும்பத்தில் வெட்கப்பட்டு தலை நிமிர முடியலையே, சபையில் தலை நிமிர முடியல. நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. சில சர்ச்சுக்கு வரதை கூட நிறுத்தலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஹல்லேலூயா, துயரத்தை சீர்படுத்துகிற மாத்திரமல்ல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலனை கொடுக்குற வருஷம். எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல 2 தனியான பலனோடு கூட எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. கடைசியில் தான் 7வது வசனத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம். இன்னைக்கு வெட்கத்தை மாற்றி ஹல்லேலூயா இழந்து போனது 2 மடங்கு கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல திருப்தியாக இருக்க செய்து தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்து கடைசியாக நித்திய மகிழ்ச்சி தலையில் இருக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷனை வேதனைப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு வெட்கம், ஒரு குழப்பம். லட்சைன்னு சொல்லும்போது குழப்பம், இங்கிலீஷில் கன்ஃபியூஷன் சொல்லப்படும். ஷேம் அண்ட் கன்ஃபியூஷன் உலகத்தையே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. என்ன செய்யணும் தெரியல. பல செய்திகள், துர்ச்செய்திகள் வர வர தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவ்வளோ குற்றங்கள், அவ்வளோ பெரிய அசுத்தங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய தகவல்கள் இன்னைக்கு பாருங்க. பிசாசானுடைய மிக முக்கியமான போராயுதங்கள்ல உச்சக்கட்டமாக இங்கே சொல்லியிருக்காரு பாருங்க. மனுஷனை வெட்கப்படுத்தி குழப்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறான். என்ன செய்கிறான்? வெட்கப்படுத்தி உங்களை வெட்கப்பட வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. உங்களை வெட்கப்படுத்தி உங்கள் குடும்பத்தை ஒரு வெட்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு செய்கிற ஊழியதெல்லாம் நிறுத்திடுறான், ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுறான், சர்ச்சுக்கு ஃப்ரீயாக வர்றதை தடை பண்ணிடுறான், பார்க்குறவங்கள பார்க்காதபடி எப்படா முடியும், யாரும் பார்க்கறதுக்கு முன்னால் ஓடலாம் அப்படின்னு வச்சிரு. அந்த வெட்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அந்த பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, வெட்கத்தினால குழப்பத்தினால பாதிக்கப்பட்ட நிலைமை இன்னைக்கு நேற்று இல்லைங்க. என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்னையிலிருந்தே வந்துருச்சு. இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பை நீங்கள் பார்க்கும்போது டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஷேம் அண்ட் கன்ஃபியூஷன், வெட்கத்திலிருந்து லட்சையிலிருந்தும் விடுதலை எப்படி கிடைக்கும் என்பதை குறித்து இன்னைக்கு பேச இருக்கிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டவர்கள் வெட்கப்படவே மாட்டார்கள் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜா ஒரு எளிமையான நிலைமையிலிருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றார். ஆனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, பல போராட்டங்கள், எதிராளிகள், இதெல்லாம் இருக்கும்போது அவருடைய முக்கியமான ஒரு ஜெபம், தாவீதின் முக்கியமான ஜெபம் நீங்கள் எடுத்து பார்த்து பல இடத்துல ஜெபித்திருக்கிறார். சங்கீதம் 31வது அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய். வெட்கப்படாமல் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தாவீது நல்லா பல இடத்துல ஜெபித்திருக்கிறார். 1வது சங்கீதம் 31:1, சங்கீதம் 31:17 கூட நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இன்னைக்கு பல காரியங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலான 2 தனியான பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. யோவேல் 2:26 இப்படியா சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று 2 முறை எங்க சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பல சூழ்நிலை மத்தியமா வீட்டுக்குள்ள ஒரு தலைகுனிவு வந்துருச்சு. இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வரப்போறேன்? அந்த தலைகுனிவோட சேர்ந்து லட்சைன்னு ஒரு வார்த்தை எங்க போட்டிருக்கு. லட்சை வந்திருக்கு, வெட்கம் வந்திருக்கு. லட்சைக்கு இங்கிலீஷ்ல கன்ஃபியூஷன், குழப்பம். இன்னைக்கு ஒரு வெட்கத்தோடு சேர்ந்து என்ன வந்துருச்சு கூட? குழப்பம். உங்களை எதிர்த்து உங்களை வெட்கப்படுத்துற மனுஷன் கிடையாதுங்க. பின்னால ஆதாமை வெட்கப்பட வைத்த அதே பிசாசு, வெட்கமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், வெட்கம் வந்துடுச்சு உள்ள. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வெட்கம் வெளியே போல. ஷேம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது
தேவனை நோக்கி பார்க்கிறவருடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி ஒருபோதும் வெட்கப்படையாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். சங்கீதம் 37வது அதிகாரம் 18-19 வசனங்கள். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிவார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் நிற்கும். ஆபத்து காலத்துல இன்னைக்கு ஆபத்து வராதுன்னு கிடையாது, அந்த ஆபத்தின் மத்தியிலே தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் வெட்கப்படாதபடி உங்களை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தை வாசித்தால், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று. ஆண்டவர் இயேசு, இந்த பிரதானமான மூலைக்கல் யாரு? ஆண்டவர் இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி. வேதத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் நியூ டெஸ்டமெண்ட் ப்ராமிஸ், whosoever believeth on the Lord Jesus Christ the chief cornerstone shall never be ashamed. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை வெட்கப்பட வைத்திருக்கிற, தலை குனிய வைத்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மனுக்குலத்தை வெட்கத்துக்குட்படுத்த பிசாசு கொண்டு வந்திருக்கிற சில போராட்டங்கள், அதை இன்னைக்கு நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 7 முக்கியமான காரியங்களை இன்னைக்கு ஒரு மத்தியில் சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல நம்மை வெட்கப்பட வைத்தது, மனுக்குலத்தை முதல்ல வெட்கப்பட வைத்த அந்த காரியம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவம் தான். அன்னைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது வரைக்கும் இல்லாத ஒரு வெட்கத்தை கொண்டு வந்து விட்டது. ஒரு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் தான் முதல்ல வெட்கம் வந்த ஒரு சம்பவம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். வெட்கம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் ஏங்க இது மாதிரி செய்தார்கள்? இதுக்கு முந்தின அதிகாரத்துல 25வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும். ஆதியாகமம் 2:25 இப்படியா சொல்லுங்க, ஆதாமும் அவனுடைய மனைவியாக ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன்னா அங்கே கபடம் இல்லை, பாவம் இல்லை. இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ, என்னமோ ஒண்ணு கண் திறக்கப்பட்டு ஐயோ வெக்கமா இருக்கு உடனே சொல்லி சரீர பிரகாரமான ஒரு மறைவிடத்தை தேடி போனார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடை கொடுத்து அன்னைக்கு அந்த வெக்கத்தை மூடினார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, பாவம், அநியாயம், அக்கிரமம் தான் மனுஷனுக்கு முதல்ல வெக்கத்தை கொடுக்குற காரியம். பாவம் மன்னிப்பை பெறுகிற வரைக்கும் அந்த வெக்கம் போகாது. பைபிளில் இந்த பாவத்துக்கு நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா எஸ்ரா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க முடியும். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கப்படுகிறேன். ஆண்டவரை பார்க்கிறதுக்கே வெட்கம் வந்துருச்சு, வெட்கி கலக்கம். இன்னைக்கு பாருங்க, வெட்கத்தோடு சேர்ந்து குழப்பம், கலக்கம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் விட்டீங்கன்னா அடுத்து பின்னால கண்டிப்பா அது வெட்கத்துல கொண்டு போய் நிறுத்திடும். பாவம் என்று சொல்லும் பொழுது கிரமம் தப்பின காரியங்கள் ஒன்று. 2வது பார்க்கும் பொழுது ஏசாயா 42வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் சங்கீதம் 97வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாவத்தின் இன்னொரு வார்த்தை அங்க இருக்கு, விக்கிரக ஆராதனை. ஏசாயா 42:17 எடுத்து வாசி பாருங்க. சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். மிகவும் வெட்கம், சாதாரண வெட்கம் இல்லைங்க. 2வது விக்கிரக ஆராதனை, பண ஆசையாகி விக்கிரக ஆராதனைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கு. அதுதான் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அது உங்களை கொண்டு போய் வெக்கத்துல தான் நிறுத்தும். விக்கிரக ஆராதனை போய் சிலை வழிபாட்டு மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்லை, பண ஆசை, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை உங்களை வெக்கத்தில் கொண்டு போய் விடாது. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வெக்கத்தில் இருக்கு? பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை வெளியே வரணும். இன்னைக்கு ஆண்டவர் தான் அந்த வெக்கத்திலிருந்து கொண்டு வரணும். ரோமர் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன. இன்னைக்கு பாருங்க, அசுத்தங்கள், பழைய பாவங்கள் இன்னைக்கு மனுஷனுக்கு வெக்கத்தை அல்டிமேட்டாக பார்க்கும் பொழுது சின்ஃபுல் நேச்சர், பாவ சுவாபம் தான் மனுஷனை வெக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முதல் காரணம். ஆனால் அந்த பாவத்தை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. மனுஷனை வெட்கத்துக்குள் உட்படுத்துகிற 2வது காரியம், தேவனை விட்டு விலகி போகும் பொழுது மனுஷன் வெட்கத்துக்கு உட்படுத்துகிறான். பேக் ஸ்லைடிங் ஆர் கோயிங் அவே ஃப்ரம் காட்.
இதுக்கு ஆதாரமாக எரேமியா 17:13 எடுத்து வாசித்து பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற உம்மை விட்டு விலகுகிற ஒண்ணு ஆண்டை விட்டே வராதவங்க வெட்கப்படுவாங்க. அதை விட ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம், நல்லா வந்துகிட்டு இருக்கிறவன் இப்ப ஜெபத்தை குறைச்சிக்கிட்டு சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை குறைச்சி எல்லாவற்றுக்கும் மேல தேவனோடு இருக்கிற தொடர்பை நீக்கிட்டு வெளியே போறான் பாருங்க, சீக்கிரத்துல ஒரு வெக்கத்துல மாட்டிக்குவான். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஆண்டவரை விட்டு விலகி போனால் அதன் விளைவு வெட்கம். மூன்றாவது பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷனை வெட்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். ஃபியர் ஆஃப் மென், மனுஷ பயம். மார்க்கு 8:38 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது அவர் வெட்கப்படுவார்னு சொல்லி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால அதுக்கு காரணத்தை சொன்னீங்கன்னா, இந்த விபசாரமும் பாவம் உள்ள சந்ததியில தேவனை பற்றி வெட்கப்படுறேன். இன்னைக்கு போய் மற்றவனுக்கு சொல்ல வெட்கப்படுறோம் பாருங்க. இதுதான் நம்மை கொண்டு போய் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு வந்து. ஏன்னா ஆண்டவருக்காக எழும்பி நிற்க வெட்கப்படும் பொழுது ஒரு வெட்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். அது ரொம்ப மோசமான வெட்கம். இது கடைசியில முடிவு அவர் நம்மை பற்றி ஒரு நாள் வெட்கப்படக்கூடிய நிலைமையில கொண்டு போய் சேர்த்துரும். நாலாவது மாய்மாலம் மனுஷனை வெட்கத்தில் கொண்டு போய் சேர்த்து ஹிப்போக்ரசி. லூக்கா 13 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்தில் 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு அம்மாவுக்கு சுகம் கொடுக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு இவர் சுகம் கொடுக்கும் பொழுது அங்கிருந்த மத தலைவர்கள்லாம் முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. இயேசு ஓய்வு நாளிலே சுகமாக்கினபடியினால் 14வது வசனத்தில் ஜெபாலய தலைவன் கோபமடைந்து 6 நாள் உண்டு, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரனே, ஓய்வு நாளிலே ஒருத்தன் தன் எழுதையாவது கழுதையாவது கட்டை விழுத்து கொண்டு போய் தண்ணி கொடுக்கறது கூட்டு போறது இல்லையா? சாத்தான் 18 வருஷமா கட்டி வச்சிருந்த இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு சுகம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார். மாய்மாலம் பண்ணா ஒரு நாள் வெட்கப்பட்டு போயிடுங்க. இன்னைக்கு பார்க்கும்போது மனுஷனை வெட்கப்படுத்துகிற பிசாசு பயன்படுத்துகிற இன்னொரு காரியம் அது மாய்மாலம், ஹிப்போக்ரசி. அடுத்து 5வதாக பார்க்கும் பொழுது அடுத்து எவன் வெட்கப்படுவான்னு ஒரு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு கதை சொன்னார். லூக்கா 14வது அதிகாரம் 8-11 வசனங்களை பார்க்கும். தன்னைத்தான் உயர்த்தும்படி பிரயாசப்படுகிறார். ஒருவனால் நீ கல்யாணத்துக்கு அழைக்கப்படும் போது பந்தியில முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு, நீயா போய் உன்னை உயர்த்தலாம் நினைச்சனா, எப்பா இவர் வந்துட்டார் கொஞ்சம் அப்படி தள்ளிப்போ அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வெக்கமா இருக்கும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? இன்னைக்கு மனுஷனுக்குள்ள எப்படியாவது நீ மேலே வந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவன் கொடுக்குறான் பாருங்க. அதனால தான் வெக்கம் வந்துடுது. இதுவரைக்கும் சொன்ன 5 காரியங்கள் நாம் சில காரியங்களை செய்து மாறும். பாவத்தை அறிக்கை பண்ணி தேவனோட சரியா தேவனோட்டு விலகி போயிருந்தால் உள்ளே வந்துடணும். மனுஷ பயத்து நிமித்தமாக அவரை பற்றி சொல்ல வெக்கப்பட்டிருந்தோம்னாக்கா இன்னைக்கு எழும்பி கத்தருக்கு சாட்சியம். மாய்மாலத்தெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தினால் வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான பலனை கத்த தருவார். ஆனால் இப்போ சொல்ல போகிற 2 முக்கியமான காரணங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வெட்கப்பட்டு போகுது. இதெல்லாம் இல்லை, இந்த பிரச்சனைலாம் இல்லை. வாழ்க்கையில் சில சரீர பலவீனங்கள், சில குடும்ப சூழ்நிலைகள் உங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தி விட்டது. ஒரு அம்மாவை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு. லூக்கா 8வது அதிகாரத்தில் 43-48 வரைக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு 12 வருஷமாக ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு நிலைமை, நிற்காத உதிரப்போக்கு, யார்ட்டையும் போய் சொல்ல முடியல. எந்த மருந்து மாத்திரை எனக்கு இருந்ததா எனக்குன்னு தெரியல. வைத்தியன்ட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்கேன். அன்னைக்கும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் இப்படிதான் ஒரு நிலைமை. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்து முன்பாக வந்து நின்று தங்க பிரச்சனையை சொல்லி சுகம் பெற்றார்கள். இந்த அம்மாவுக்கு முன்னால வர்றதுக்கு துணிவு இல்லை. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த அம்மா ரொம்ப வெட்கப்பட்டாங்க. ஏன்னா அதை வெளியே போய் எப்படி சொல்ல முடியும்?
இப்படிப்பட்ட ஆட்கள் அன்னைக்கு சமுதாயத்தில் வரக்கூடாதுன்னு விதித்து வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வெட்கத்தையும் மேற்கொண்டு இயேசுவை வந்து தொட்டார்கள். இன்னைக்கு சில வியாதிகள், சொல்ல முடியாத சில குடும்ப பிரச்சனைகள் நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு சொல்ல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன். எப்படி வெளியே சொல்லன்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? வெட்கமா இருக்கு, யாரையும் பார்க்க முடியல பாஸ்டர், சாப்பாடு இறங்க மாட்டேங்கு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல நான் ஒழுங்கா வாழ்ந்ததில்லை, தூங்குறதில்லை, சாப்பிட்டதில்லை. பிசாசான உங்க வாழ்க்கையில் இதை கொண்டு வந்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலாக ரெட்டிப்பான பலனை தர இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்புங்க, அவருடைய வசனத்தை நம்புங்க. இந்த அம்மா ஏதோ தப்பு செஞ்சாங்களா? இல்லை, இது வாழ்க்கையில் வந்த பிரச்சனை. எல்லாமே வந்து நம்ம ஏதோ மாற்ற வேண்டியதுன்னு சொல்லி இல்லை. இன்னைக்கு வெளியிருந்து வியாதி வருது, வெளியிருந்து சில குடும்ப சூழ்நிலை வருது. சில நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் செய்த நிமித்தமாக முழு குடும்பம் நீங்களும் பாதிக்கப்பட்டு அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எங்கள் சக்திக்கு மீறி போயிடுச்சு, அவனும் திருந்த மாட்டேங்கிறான், அவளும் திருந்த மாட்டேங்கிறான், எங்கள் வீட்டில் நிம்மதியே போச்சு, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், இன்னைக்கு யார்கிட்ட போய் சொல்லன்னு கூட தெரியல, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் தேவன் இன்னைக்கும் ஒரு மாற்றத்தை, அற்புதமான மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். யாருக்கும் தெரியாதுன்னு அமைதியாக அழுது கொண்டிருக்கிறவங்களே கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து இன்னைக்கும் ஜெபித்த உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் இந்த பிரச்சனை மத்தியில் கடந்து போகும்பொழுது பாருங்க, ஆண்டவர் இந்த அம்மாவை ஏளனம் பண்ணலை. பின்னால வந்து யாருக்குமே தெரியாம, ஏன்னா வெளியே பிரச்சனை சொல்ல முடியாது பாருங்க, அதனால தான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி லைட்டா அப்படி தொட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியம் உங்களை வெட்கப்பட வைக்குது, அவரை தொட்டுட்டீங்கன்னா அது போயிடும். நீங்க வெட்கத்தோடு உட்காந்துருக்கிறீங்க, குழப்பத்தோடு உட்காந்துருக்கீங்க, ராத்திரியெல்லாம் தூங்காம இருக்கிறீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். ஆண்டவர் சொன்னதுனால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்க வாழ்க்கையின் பிரச்சனையை மாற்ற என் தேவனாலே கூடும். உங்க குடும்பத்தை கௌரவமா நிக்க வைக்க என் தேவனாலே முடியும். சோர்ந்து போகாதீங்க, எப்படியாவது போய் அவரை தொட்டுங்க, எப்படியாவது அவர் மேல கை வச்சிருங்க, எப்படியாவது உங்க கை அவர் மேல பட்டுட்டும் அந்த பிரச்சனை உடனடியாக மாறிடும். அவருக்கு ஒரு அற்ப காரியம், 6 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு 7வது பாருங்க, கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்கும் பொழுது அநேகருக்கு முன்பாக நம்ம வெட்கமடைய சில சூழ்நிலையில கொண்டு வருவோம். நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 40லிருந்து 42 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று எல்லாருக்கும் முன்னால பேசக்கூடாதுன்னு சொல்லி இதான் வெட்கப்பட வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அடுத்து அவருடைய நாமத்து நிமித்தம் தாங்கள் வெட்கப்படுவதற்கு, அவமானப்படுவதுனா வெட்கப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, இயேசுவின் நாமத்துக்காக எழுப்பி நின்றதுனால கொஞ்சம் ஒரு வெட்கம் வந்திருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணல, ஆனா வெட்கப்பட வச்சுட்டாங்க. பொல்லாதவன் வெட்கப்பட வச்சுட்டான், அதுக்குரிய ரெட்டிப்பான பலனை கொடுக்க போறாரு இயேசுக்கு. இது ஏன் என் லைஃபுக்கு வந்தது அப்படின்னு உங்களுக்கு மன வேதனை. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டானே. அநேக நேரம் நீங்க குமரி குமரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன முடிவு வரப்போகுது? ஆண்டவர் முடிவை கொண்டு வர போறார். நமக்கு இருக்கிற சரீர பிரகாரமான குடும்ப பிரச்சனையை மாற்றுவது அவருக்கு ஒரு அற்ப காரியம். ஒரு வார்த்தை சொன்னா மாறி போயிடும். ஆனால் நம்முடைய துர்க்குணத்தினாலே, நம்முடைய அக்கிரமத்தினால் வந்த விளைவுக்கு ஒரு ஒரு விமோச்சனத்தை சம்பாதிக்க, ஒரு விடுதலை சம்பாதிக்க இயேசு கிறிஸ்து வெட்கத்தை சுமக்க வேண்டியதாயிருச்சு. இத்தனை அற்புதத்தை செய்த என் ஆண்டவர் இயேசுவுக்கு அன்னைக்கு மனுக்குலம் செய்ததை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே அதை தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 50வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை எடுத்து வாசித்தால் அங்க இப்படியாக தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என்ன வெட்கப்படுத்த வச்சானுங்க. தேவகுமாரன் மேசியா கிறிஸ்து தேவன் என்ன செய்தார்கள்? மத்தேயு 26வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 65லிருந்து 68 வசனங்களை வாசித்தால், அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு
இவன் தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொன்னான். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்து அப்பொழுது அவர்கள் சிலர் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார். எந்த அளவு ஒரு மனுஷன் அசிங்கம் வெக்கம்னு நினைக்கிற காரியம் என்னது? மூஞ்சில எச்சி துப்புறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இதை செய்தார்கள். உங்களுடைய என்னுடைய பாவத்தின் வெட்கத்தை போக்குவதற்காக அவர் வெட்கமடைந்தார். என் இயேசு கிறிஸ்து வெட்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால தான் இன்னைக்கு வெட்கத்துக்கு பதிலாக என் இயேசு ஒருவர் தான் ரெண்டத்தனையான பலனை தர வல்லவர். வேற யாரும் கொடுக்க முடியாது. வெட்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு முற்றிலுமா விடுதலை கொடுக்க இயேசுவை தவிர ஒருவரால முடியாது. நீங்கள் இயேசுவை எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ இம்மிடியட்டாக ஒரு விடுதலை வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் அக்கிரமத்தினால் வருகிற வெட்கத்தை போக்க அவர் வெட்கப்பட வேண்டியது, அதை மறந்துடாதீங்க என்றைக்குமே. ஹல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சிலுவையில் அவரை வஸ்திரங்களெல்லாம் உரிந்து கொண்டு தொங்க வைத்தார்கள் என்று சொல்லும் பொழுது, மனுஷன் பாவம் செய்து தன் நிர்வாணத்தை வைத்து வெட்கப்பட்டான் பாருங்க. அதுக்காக ஒருத்தர் நிர்வாணமாக தொங்க வேண்டியதாச்சு. நம்ம ஈஸியாக வஸ்திரத்தை எடுத்தாங்க, 4 பீஸாக போட்டானுங்க, சால்வையை அங்கிக்காக ஒரு இது பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல சொல்லப்படும். இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. எனக்கு அதை வாசத்துல கண் ரொம்ப கலங்கி விட்டது. இவ்வளோ தூரமாக ஒரு மனுஷனை சிலுவையில் தொங்க விடும்போது நிர்வாணமாக தொங்க விடுவாங்களாம். இந்த வெட்கத்தை போக்குவதற்கு ஈஸியான காரியம் இல்லை. இன்னைக்கு அழகழகாக உடைய மாட்டிட்டு வந்துடுறோம். ஒன்னத்துக்கும் உதவாது. பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கு, ஆனால் உள்ள சுத்தம் இல்லை அப்படின்ற நிலைமையில இந்த அசுத்தத்தை போக்க அவர் நிர்வாணமாக தொங்க வேண்டியதாச்சு. ஹல்லேலூயா. ஏதோ உங்கள் உணர்ச்சி வசப்படுத்த பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வெட்கத்தை போக்குவதற்குரிய கிரையை லேசாக கொடுக்கப்படலைங்க. சிலுவையில் அவர் நிர்வாணமாய் தொங்கினார். தலையில் குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், துப்பினார்கள். அது மாத்திரம் இல்லை பாருங்க, அவர் முகத்தை மூடிட்டு கிறிஸ்துவை உம்மை அடித்தவன் யார், ஞான திருஷ்டினால் இதை சொல்லும் என்று சொல்லி கிண்டல் பண்ணினார்கள். எவ்வளோ அசிங்கம் யோசிச்சு பாருங்க. தெரியாதா? நம்மளை எவனா சொல்லியிருந்தான், டேய் ஒன்னையும் தெரியுண்டா, அவங்க அப்பாவும் தெரியுண்டா, எங்கே பிறந்தேன்னு தெரியுமா, ஊர் சொல்லிட்டுமா, நான் இப்போ சொல்லியிருப்போம். ஏன் அவருக்கு தெரியாதா? ஆதாம்லேருந்து எங்கேருந்து பிறந்தான்னு தெரியாதா? அமைதியாக இருந்தாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் கிறிஸ்துவுக்காக பாடுபடும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். நீங்களா எழும்புனீங்கன்னா நடக்கிறதே வேற. அவர் எப்படி சகித்தாரோ அதே போல் சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு முடிவு என்ன? ஏசாயா 61:7 திரும்பி எல்லாம் எடுத்து வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கைகளை வைத்து, இயேசுவே இந்த வாக்குத்தத்தத்தின்படியா என் தலையை நிமிரச் செய்யும். எங்கள் குடும்ப சூழ்நிலை மாற்றித்தாரும், என் வாழ்க்கையின் பிரச்சனையை மாற்றித்தாரும். அப்பா, இவர்களுக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, 18 வருஷம் கூடி ஒரே நிமிஷத்தில் எழுப்பி நின்னாங்களே, அதே போல இன்னைக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்குது. I declare the blessing into every family right now. Let miracles happen in Jesus' name, in the bodies, in the name of Jesus, in the families, in the relationships, சரீரங்கள்ல, குடும்பங்கள்ல, உறவுகள்ல, பொருளாதாரத்துல, வேலைகள்ல, வியாபாரத்துல எதெல்லாம் வந்து தோல்வி வெட்கத்தை கொண்டு வந்ததோ அது எல்லாவற்றையும் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று கூறுகிறேன். சாட்சி எழுப்பட்ட ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத சாட்சிகள் எழுப்பட்டும். தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.